सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरु श्री शंकर विजय मकरंदम 8வது ஆஸ்வாதம் 79வது ஸ்லோகம். ஸ்ரீகிருஷ்ண பிரதிஷ்டா இது தலைப்பு. சங்கர புரதோ பஷ்யத் கஞ்சித் இந்தீவரத்ருஷம் மகானுபாவம் ஊச்சே தம் சங்கரம் ச மகோநிதி. அப்ரமேயானுபாவ த்வம் வாசுதேவம் ஷிலாமயம் வசந்தமிஹ சாதூனாம் ரக்ஷணார்த்தம் அவேஹி மாம். त्वया मातृहितं कर्तुं आनीता अति समीपगा मध्यामोर्मिकरैरेषा ताडयत्यनिशं नदी. प्रतिवर्षं महावेगैः अन्तर्गृहमुपागतैः सलिलैश्चाल्यमानोऽस्याः आसन्नपतनोऽस्मि अहम्. प्रयाते भवति क्षिप्रं यास्याम्यहमपि ध्रुवं तस्माद् विधाय मद्रक्षां याहि काङ्क्षितसिद्धये. इत्युक्तस्य शिलारूपं दोर्भ्याम् उद्धृत्य तं शनैः किञ्चित् दूरं नदीतीरे नीत्वा चक्रे प्रतिष्ठितं हस्तौ तं सुन्दरं कृष्णं वेद्य विश्वम्भरं प्रभुम्. அதாதியில இந்த முதலையானது அவர் காலை பிடிச்சது. அம்மாட்ட சொல்லி அனுமதி வாங்கிட்டு சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசம் வாங்கிட்ட உடனே முதலை விட்டு விட்ட அந்த முதலையானது முதலையாகிறதுக்குன்னு ஒரு சாபம் இருந்தது. அந்த சாபம் நீங்கி அது சொர்க்கலோகத்துக்கு போயிடுச்சு. இதுவரை கதை நின்னுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சங்கரர் பார்க்கிறார், அவருக்கு எழுத்தா போல ஒரு பெரிய மகானுபாவர் இருக்கு. ஒரு சின்ன பெரிய ஜோதி ரூபமாக பிரகாசமாக ஒருத்தர் இருக்கார். சங்கர புரதோ பஷ்யத்து கஞ்சித்து இந்தீவரத்துஷம். அவர் எப்படி இருக்காருன்னா நீல நிலத்தோட இருக்கார். நீல தாமரை கலருக்கு அந்த நீல நிறத்துல இருக்கார். கிருஷ்ணவர்ணமாக ஒரு மகானுபாவர். அந்த மகானுபாவர் சங்கரரை பார்த்து பேசுறார். ஊச்சே தம் சங்கரம் சஹா மகோநிதி. பிரகாசமான அந்த சங்கரை அந்த மகானுபாவர் பேசுறார். அவரை பார்த்து பேசுறார். என்ன சொல்றார்? அப்ரமேய அனுபாவத்வம் வாசுதேவம் ஷிலாமயம் வசந்தமிக சாதூனாம் ரக்ஷணார்த்தம் அவேஹிமா. நான் யாருன்னு நானே கொஞ்சம் அறிமுகப்படுத்துகிறேன். ஹே அப்ரமேய அனுபாவ, அபரிமிதமான பிரபாவம் மகிமை கொண்டவரே, நீ என்னை இப்படியாக அறிமுகப்படுத்திக்கோ. அதாவது தெரிந்து கொள், நான் யாருங்கிறத இப்படி தெரிந்து கொள். எப்படின்னா வாசுதேவம் ஷிலாமயம் வசந்தம். இந்த கோவில்ல சிலையால பண்ணப்பட்ட வாசுதேவன், அதாவது கிருஷ்ணருடைய மூர்த்தி இருக்கே, அதுதான் நான் இந்த கிருஷ்ண ரூபத்துல இங்க இருக்கேன். எதுக்காக இங்க இருக்கேன்னு சொன்னா சாதூனாம் ரக்ஷணார்த்தம், நல்லவர்களை காப்பதற்காக இந்த ஷிலா ரூபத்துல நான் இங்க வாசம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நான் தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். त्वया मातृहितं कर्तुं आनीता अति समीपगा नदी. நீ என்ன பண்ணீங்க? உன்னுடைய அம்மாவுக்கு சௌகரியத்தை ஏற்படுத்துவதற்காக
தூரக்க ஓடின்னு இருந்த அந்த நதிய பக்கத்துல கொண்டு வந்துட்டு அம்மாக்கு சௌகரியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அந்த நதி என்ன பண்றது, மத்தாம ஊர்மி கரைரேஷா தாடயத்தி அனிஷம் நதி. இப்ப என்னுடைய கோவில் இருக்கே, இந்த கோவில அந்த நதியுடைய அலைகள் அடிச்சுட்டே இருக்கு. பக்கத்துல வந்துருத்தா அலையா அது பாயிருது. அந்த அலை என்னுடைய கோவில்ல போய் வேகமா படுறது, எப்போதும் பட்டுட்டே இருக்கு. பிரதி வருஷம் மகாவேகைஹி அந்தர்கிருஹம் உபாகதைஹி சலிலைஹ் சால்யமானோஸ்யாக ஆசன்ன பத்தனோஸ்மி. இந்த நதி கிட்ட வந்ததுனாலே ஒவ்வொரு வருஷம் இதுல வெள்ளம் வருமோ இல்லையோ, அந்த வெள்ளம் வரும்போது ஜலம் அப்படியே உள்ள வந்துடுறது, ரொம்ப வேகமாக உள்ள வருது. உள்ள அப்படி ஒரு ஆட்டுறது, நானே விழுந்து விடுவேன் போல இருக்கு. ஆசன்ன பத்தனோஸ்மியகம், நீ என்ன சரியான இடத்துல பிரதிஷ்டை பண்ணலன்னு சொன்ன மூர்த்தி விழுந்துடும், கோவில் இடிஞ்சு விழுந்துடும், அந்த மாதிரி இருக்கு. பிரயாத்தே பவதி க்ஷிப்ரம் யாஸ்யாம் யஹமபி துருவம். நீ சொல்றபடி நீங்க கிளம்பி போயிட்டேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நானும் இங்க இருக்க முடியாது, நானும் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். தஸ்மாத் விதாய மத்ரக்ஷாம் யாஹி காங்கித சித்தையே. என்னை காக்கிறதுக்கு, என்னை ரட்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வியவஸ்தைய பண்ணிட்டு நீங்க உன்னுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்கு கிளம்பு. இத்யுக்தஸ்ய ஷிலாரூபம் தோர்பியாம் உத்ருத்ய தம் சனைஹி கிஞ்சித் தூரம் நதி தீரே நீத்வா சக்கரே பிரதிஷ்டிதம். இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் மறைஞ்சார். இன்னும் இல்லை, அந்த கிருஷ்ணர் கோவில் இருக்கு, அந்த கோவில்ல சுவாமி தரிசனம் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு விவசாயம் பண்ணு சொல்லிட்டார். உடனே இவர் என்ன பண்ணார்னா, அந்த கோவில்ல போய் தன்னுடைய கைகளாலே அந்த மூர்த்தியை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் தூக்கிண்டு போய் அங்க ஒரு இடத்துல நதி சமீபத்திலேயே நதி தீரத்துல கொஞ்சம் தூரத்துல தள்ளி போய் அங்க அதை பிரதிஷ்டை பண்ணினார். பிரதிஷ்டை பண்ணிட்டு அதாவது மறுபடியும் அந்த நதியுடைய அலை அதுக்கு சேதப்படுத்தாமல் இருக்கும்படியான ஒரு தூரத்துக்கு கொண்டு போயின்னு நம்மளா பூஜிக்கணும். அந்த இடத்துல அந்த கோவிலை அந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி அப்புறம் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்றாரு. அஸ்தௌத்தம் சுந்தரம் கிருஷ்ணம் வேத்ய விஸ்வம்பரம் பிரபும். அதாவது அழகான அந்த கிருஷ்ணனை அஸ்தவ் ஸ்தோத்திரம் பண்ணினார். அவர் வேத்ய விஸ்வம்பரம் பிரபும், பிரபுவானவர். விஸ்வம்பர கைட்டபஜித் அப்படின்னு அவருக்கு பேரு. விஸ்வம்பரா உலகம் பூரா நிறைஞ்சிருக்காரா, உலகத்தை பூரா காப்பாற்றக்கூடியவராக இருக்கார். அப்பேற்பட்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினான். அந்த ஸ்தோத்திரம் தான் இது. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகாவல்லபம் ஜானகீநாயகம் ராமச்சந்திரம் ஹியே. இந்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமானது. நீதான் அச்சுதன். அச்சுதன் நான் ஒண்ணுமே இல்லை, இதுல வேற ஒண்ணும் வாக்கியார்த்தமே கிடையாது. இதெல்லாம் அவருடைய பேர்கள் தான். அச்சுதன், கேசவன், ராமன் ஒரு பேரு, நாராயணன் ஒரு பேரு, கிருஷ்ணன் பேரு, தாமோதரன் பேரு, வாசுதேவன் பேரு, ஹரின்னு பேரு, ஸ்ரீதரன், மாதவன், கோபிகைகளுக்கெல்லாம் வல்லபன், கோபிகா வல்லபன், ஜானகி நாயகன், சீதா நாயகன், அப்பேற்பட்ட ராமச்சந்திரனை பஜிக்கிறேன். கிருஷ்ண கோவிந்தஹே ராமநாராயண ஸ்ரீபதே வாசுதே வாஜித ஸ்ரீநிதே அச்சுதானந்தஹே மாதவா துக்ஷஜ துவாரகாநாயக திரௌபதி ரக்ஷக धेनुकारिष्टः निष्ठकृद्वेषिणां केशिः कंस हृद् वंशिका वादकः पूतना कोपकः सूरजा खेलनः बालगोपालकः पातु मां सर्वदा. कृष्णा गोविंद राम नारायण श्रीपते वासुदेव अजिता श्रीनिधे अच्युता अनंता हे माधवा अधोक्षजा द्वारकानायका द्रौपदी रक्षका அப்படின்லாம் சொல்லிட்டு தேனுகாரிஷ்டா, தேனுகாசுரன்னு ஒரு பெரிய கஷ்டம் வந்தது. கிருஷ்ண லீலைகள் எல்லாம் அந்த நமக்கு பிரசித்தம். கம்சன் ஏவி விட்டு ஏகப்பட்ட சிரமம். அந்த அப்பேற்பட்ட அவன் பண்ணின ஆபத்துகள் எல்லாத்தையும் போக்கக்கூடியவர். அனிஷ்டகிருத் துவேஷினா, துவேஷிக்கிறவாளுக்கு
அனிஷ்டத்தை ஏற்படுத்துறது. யாரு அடுத்தவாளை துவேஷிக்கிற அளவு, துவேஷம் வச்சுட்டு துஷ்டாளா இருக்க அளவு, அவ தானே துவேஷிக்கிறவா, துவேஷிக்கிறவாள்லாம் துஷ்டாள். ஆக துஷ்டாளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவா. அதே சமயத்துல கேசிஹா, கேசின்னு ஒரு அசுரனை, அந்த கேசிங்கிற அசுரனை கொண்டாரு. அவன் குதிரை ரூபத்துல இருந்தானா, இவர் வதம் பண்ணியிருக்கார். அதனால கேசிஹா. கம்சஹிருத்து, கம்சனை கொன்றவன். வம்சிகா வாதகா, புல்லாங்குழல் வாதனம் பண்ணக்கூடியவர். பூத்தனா கோபகா, பூத்தனாவிடத்தில் கோபம் உள்ளவர். கோபம் உள்ளவர்னு இல்லை, பூத்தனைக்கு கோபம் வருது. அவதான் ஏமாத்தி கொண்டு வந்த அவ கடைசியில உயிரை விட்டுட்டா பூத்தனா. சூரஜா கேலனகா, சூரஜான குந்தி, குந்தி விஷயத்துல விளையாட்டு பிள்ளையாக இருந்தவர். குந்திக்கு பகவானிடத்துல ரொம்ப பிரீத்தி. மகாபாரத யுத்தங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிறார் கிருஷ்ணன். காரியம்லாம் முடிஞ்சாச்சு, நான் என்னுடைய ராஜ்யத்தை பார்க்கணும் இல்லையா, அதனால போயிட்டு வரேன். அப்ப குந்தி என்ன சொல்றா போகாதேன்னு சொல்லக்கூடாது. போகாதேன்னு சொன்னா அது அசுகம், சுகம் இல்லை. போற ஒரு ஆளை தடுக்கிறதே சரியில்லை இல்லையா. அங்க உள்ளவாளும் சிரமம் தானே. இவர் இங்கேயே இருந்தாருன்னு சொன்னா அங்க யாரு கவனிப்பார்? அதனால இப்படி சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு சொல்ற, எங்களுக்கு எங்க பார்த்தாலும் ஒரே ஆபத்துகளா வரட்டும்னு ஒரு வர மாதிரி கேட்கிறோம். ஆபத்து வேணும். விபத சந்து நஸ்வத் பத்திர பத்திர ஜெகத்குரு. ஹே ஜெகத்குரு கிருஷ்ணா, எங்க பார்த்தாலும் எங்களுக்கு ஆபத்துகளா வரணும். என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஆபத்து வந்தா போக்கணும் இல்லையா. ஆபத்து வானம் யாராவது ஆசைப்படுவாளா? அது காரணம் சொல்றா, அவத்தோ தரிசனம். எங்களுக்கெல்லாம் ஆபத்து வந்துதான் எங்களை பார்க்க முடியும் இல்லையா. கிருஷ்ணரை தான் காப்பாத்துற. அதனால கிருஷ்ண தரிசனம் ஏற்படுறது. அந்த லாபத்துக்காக ஆபத்து வந்தா பரவாயில்ல, அதனால ஆபத்தே வரட்டும். அந்த தரிசனம் பெருசா, இந்த ஆபத்து பெருசா அப்படின்னு கேட்டா தரிசனத்தினுடைய பலம் ரொம்ப பெருசு. அப்புனர் பவ தரிசனம், ஸ்ரீகிருஷ்ணனுடைய தரிசனமானது நமக்கு மறுபடியும் இந்த சம்சாரத்தை பார்க்காமல் இருக்கிறதுக்கு காரணமாகுது. மறுபடியும் இந்த சம்சாரத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது மோட்சஹேதுவாக இருக்கு. அப்பேற்பட்ட உன்னுடைய தரிசனம் நமக்கு வரணுமே, அதுக்கு சாமான்யமா வரமாட்டேங்குது. ஆபத்து வந்தாதான் நீ வர ஒண்ணு பார்க்க முடியுதுங்கிறதுனால எனக்கு ஆபத்தே வரட்டே அப்படின்னு குந்தி கேட்டுக்கிறாங்க. அதனால சூரஜா கேலனக பாலகோபாலக பாத்துமாம் சர்வதா, எப்போதும் என்னை காப்பாற்றட்டும். வித்யுத்யோதவத் பிரஸ்புரத் வாசசம் பிராவிடம்போதவத் புரோல்லசத் விக்கிரகம் வன்யயா மாலயா சோபிதோரஸ்தம் லோஹிதாங்கிரித்வயம் வாரிஜாட்சம் பஜே. இந்த அழகா குழந்தைய வர்ணிக்கிறார் குழந்தை ரூபத்துல. அவர் அவர் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய வஸ்திரம் எப்படி இருக்குன்னா, வித்யுத்யோதவத் பிரஸ்புரத் வாசகம், நீங்கள் நின்ற மாதிரி பிரச்சனை இருக்கு அவருடைய உடம்புல. அந்த வஸ்திரமானது அப்படி பளிச்சுன்னு தெரியுது. அதே சமயத்தில் அவருடைய விக்கிரகம்னா சரீரம் எப்படி இருக்குன்னு கேட்டா, பிராவிடம்போதவத் புரோல்லசத் விக்கிரகம், நல்ல கருமேகம். அந்த கருமேகத்தை போல அதுக்கு தகுந்தா போல அந்த ரூபத்துல அந்த விக்கிரகம் இருக்கு. விக்கிரகம்னா அவருடைய சரீரம் இருக்கு. அதே சமயத்துல வன்யயா மாலையா, வனமாலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வனமாலையை போட்டு இருக்க. அது அவருடைய உரஸ்தலத்துல சோபிக்கிறது. சோபித்த உரஸ்தலம் லோஹித அங்கிரித்வயம், அவருடைய கால் ரெண்டும் செவந்து இருக்க. அதாவது உள்ளங்கால் செவந்து இருக்கும். இதெல்லாம் மகாபுருஷ லட்சணம். உள்ளங்கை குள்ளங்கால் இதெல்லாம் செவப்பு இருக்கணும் அப்படின்னு. அப்பேற்பட்ட வாரிஜாட்சம், வாரிஜம்னா கமலம், கமலநேத்திரம், கமலாட்சம், புண்டரீகாட்சம்லாம் சொல்றது இல்லையா. அதாவது தாமரை கண்ணன், அவனை பஜே, நான் பஜிக்கிறேன். குஞ்சிதை குந்தலைர் பிராஜமான் ஆனனம் ரத்னமௌலிம் லசத் குண்டலம் கண்டயோகோ ஹார கேயூரகம் கங்கண புரோஜ்வலம்
கிங்கிணி மஞ்சுளம் ஷாமலம் பந்தது குஞ்சிகை குந்தலை. அந்த தலைமுடியானது இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த முடியை குந்தலம் சொல்லுவா. அது சுருண்டு இருக்கு, சுருட்ட முடியும். அதனால பிராஜமான ஆனனம் அவருடைய முகம் சோபிக்கிறார் அந்த தலைமுடியால. ரத்ன மௌலிம், தலையில ரத்னங்கள் எல்லாம் தாரணம் பண்ணிட்டு இருக்கார். லசத் குண்டலம், காதுல குண்டலம் போட்டு இருக்கார். கண்டயோகோ ஹார கேயூரகம், கண்டயோகோ லசத் குண்டலம். காதுல போட்டு இருக்கிற அந்த குண்டலமானது அந்த 2 கன்னத்துக்கு சோகையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. குஞ்சித் ஹார கேயூரகம், ஹாரம் என்ன? ஹாரங்கிறது கழுத்துல போட்டுக்கிறது, கேயூரங்கிறது இந்த கை ஆபரணம். அதே மாதிரி கங்கண புரோஜனம், கைக்குள்ள இங்க போட்டுக்கிற ஆபரணம் ஒண்ணு, இங்க வளையல் மாதிரி கங்கணம் அது ஒண்ணு, அதெல்லாம் பளிச்சுன்னு மின்னர் தான். கிங்கிணி மஞ்சுளம், கிங்கிணி மஞ்சுளம்ங்கிறது கிங்கிணி கால் ஆபரணம். இதெல்லாம் போட்டு இருக்கக்கூடிய அந்த ஷாமளமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை நான் மதிக்கிறேன் தம்பதி. ஆக அந்த கிருஷ்ணன் கோவில் அங்க பிரதிஷ்டாபனம் பண்ணி அங்க சுவாமியை இந்த ஸ்லோகங்கள்லாம் இந்த ஸ்தோத்திரத்தினால ஸ்தோத்திரம் பண்றார். தஸ்மாத் ஜனன்யாஷ்ட ததோ லப்த்வா அனுஜாம் நதோப்யுகௌ சங்கரோ தீவ நிசங்கசன்யாசாய ஜகாமசஹா. இது எப்படி இருக்கு? சங்கரோ தீவ நிசங்கா தஸ்மாத் ஜனன்யாஷ்ட ததோ லப்த்வானுஜாம் நதோப்யுகௌ சங்கரோ தீவ நிசங்கா சந்யாசாய ஜகாமசஹா. அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணரிடத்திலும் அதே சமயத்தில் அம்மாவிடத்திலும் அனுமதி பெற்றுக்கொண்டு 2 பேருக்கும் நமஸ்காரம் செய்து, சங்கரர் அதீவ நிசங்கா, எந்த விஷயத்திலும் ராகம் இல்லை, ஆசை இல்லை, ஆசங்கம் இல்லை, அப்படியாக இருந்துட்டு அப்படி இருந்தாதான் சன்னியாசம் வாங்கிக்கலாம். சந்யாசாய ஜகாமசஹா, சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பினார். பசிச்சாத்மான மத்வந்துவம் நிராகாரம் நிரஞ்சனம் நித்தியமுக்தம் நித்தியசுத்தம் சிவம் தத்யௌ யதேந்திரியா. போற மார்க்கத்திலே எல்லாருக்கும் ஆத்மஸ்வரூபம் அத்வந்தம் அத்விதீயமாக இருக்கு. நிராகாரம், ஆகாரம்னு ஒண்ணு கிடையாது, கல்பிதமான ஆகாரம் தான், நிஜ ஆகாரம் கிடையாது. நிரஞ்சனம், எந்த அழுக்கும் கிடையாது, அவித்ய கூட கிடையாது, அவித்யா மாயெல்லாம் முடிய கிடையாது. நித்திய முக்தம், எப்போதும் முக்தராகவே இருக்கக்கூடியவர். நித்திய சுத்தி, இதெல்லாம் வேதாந்தத்தில் பிரயோகம் பண்ணக்கூடிய சப்தங்கள். எப்போதும் சுத்தமாக இருக்கார், நித்திய முக்தராக இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய சிவம் தத்யவு யதேந்திரியா, அதாவது ஏகாகிரமாக மனசை வச்சிருந்து இப்பேற்பட்ட சிவனை அவர் தியானம் பண்ணினார். நாஹம் தேகோ நேந்திரியான் யந்தரங்கா நாஹங்கார பிராணிவர்கோ ந புத்தி தாரா பத்திய க்ஷேத்திர வித்தாதி தூரஹா சாட்சி நித்யா பிரத்யகாத்மா சிவோகம். சிவனை தியானம் பண்றது எப்படி தியானம் பண்ணார்? ஆத்மாவாக தியானம். அவர் சிவன் நான் பார்க்கிறேன் அப்படின்னு தியானம் பண்ணல, தன்னுடைய ஸ்வரூபமாக தியானம் பண்றார். தன்னுடைய ஸ்வரூபம்னு சொன்னா தன்னுடைய ஜீவஸ்வரூபத்துல அவர் சிவரா ஆக முடியாது இல்லையா? அப்ப ஜீவஸ்வரூபத்துல கலந்து இருக்கக்கூடிய அந்த அனாத்மாம்சம் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு சுத்தமான ஆத்மாம்சத்தை எடுத்துட்டா அந்த ஸ்வரூபம் தான் இந்த சிவஸ்வரூபம் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த சொல்றார், நாகம் தேகா, இந்த சரீரம் நான் இல்லை. நேந்திரியாணி, இந்திரியங்களும் நான் இல்லை. நான் அந்தரங்கன மனசு, மனசும் நான் இல்லை. நாஹங்காரஹா, அகங்காரமும் நான் இல்லை. பிராணி வர்க்கோ ந புத்தி, மற்ற பிராணிகளுடைய கூட்டங்கள் இருக்கே, பல பிராணிகள், எதுவுமே நான் இல்லை. புத்தியும் நான் இல்லை. அப்போ நான் இல்லை, இதெல்லாம் நான் இல்லை. ஆனா இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லாமோ? நான் அது இல்லை, அதுவும் என்னுடையது இல்லை. அதோட சம்பந்தமே கிடையாது. அதோட சம்பந்தப்பட்டாதான் நான் என்னுடையதுன்னு சொல்ல முடியும். நான் அது இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை, அதுகளும் என்னுடையது இல்லை. தாரா பத்திய க்ஷேத்திர வித்தாதி தூரா. தார மனைவி, அபத்தியம் குழந்தைகள் சந்ததிகள், க்ஷேத்திரம் வயல்வெளி, அந்த இதெல்லாம் பூமி, வித்தம் பணம் இத்தியாதி
தூரஹா, இதோட சம்பந்தப்படாதவன். எல்லா விஷயத்துக்கும் சாட்சி, பார்த்துன்னு மாத்திரம் இருக்கேன், நான் ஒன்றும் எவ்வளோ சம்பந்தப்படல. நித்திய பிரத்யகாத்மா சிவோகம், இப்படி இருக்கக்கூடிய அந்த நித்திய பிரத்யகாத்மா, அது யாரு? அந்த சிவன். இப்ப சொன்னாரு இந்த சிவன் தான் நான் அப்படின்னு அவர் தியானம் பண்ணிட்டார். ரஜ்வஜானாத் பாதி ரஜ்ஜௌ யசாஹி ஸ்வாத்மாஜானாத் ஆத்மனோ ஜீவபாவஹ ஆப்தோக்தியாஹி பிராந்தி நாசே ச ரஜ்ஜுஹு ஜீவோ நாகம் தேஹிகோக்தியா சிவோகம். ரஜ்ஜுன்னு தெரியல, ஆகையால அந்த ரஜ்ஜு சர்ப்பமாக தெரிஞ்சது. ரஜ்ஜு அஜ்ஞானா, ரஜ்ஜு அஜ்ஞானத்தினாலே ரஜ்ஜுவில எப்படி பாம்பு தோன்றுகிறதோ அதே மாதிரிதான் சுவாத்மா அஜ்ஞானாத் ஆத்மனோ ஜீவபாவா. நிஜ ஆத்மஸ்வரூபம் தெரியல, அந்த அஜ்ஞானத்தினாலதான் இந்த ஆத்மா ஜீவபாவத்தை அடைஞ்சிருக்கு, ஜீவனாக இருந்துருக்கு, தோன்றது. ஆப்தோக்தியா அஹிபிராந்தி நாசே ச ரஜ்ஜு. இவன் சர்ப்பம்னு நினைச்சிட்டு இருக்கான். அங்கேயும் ஒரு ஆப்தன் அப்பா இது சர்ப்பம் இல்லப்பா நீதான் ஏமாந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டான்னா, இது கயிறுதான்னு சொல்லியாச்சுன்னா அப்ப அது என்ன ஆகும்? ரஜ்ஜு, ரஜ்ஜுதான். அதே மாதிரி எனக்கு ஆப்தனான அந்த குரு, தேசிகன குரு, உபதேசம் பண்ணக்கூடியவர் இருக்காரு வாத்தியார், அவர் சொன்னார் நீ ஜீவன் இல்லப்பா, நீ பிரம்மந்தான் அப்படின்னு சொன்னதுனாலே அவருடைய வாக்கியம் தான் பிரமாணம். சிவோகம், நானே அந்த சிவன். நாஹம் ஜாதா ந பிரவருத்தோ ந நஷ்டா தேகஸ்யோக்தா பிராகிருதா சர்வ தர்மாக மத்தோ நானிய கிஞ்சிதத்ராஸ்தி விஸ்வம் சத்தியம் பாஹ்யம் வஸ்து. சத்தியம் அதுல ஒரு கமா போட்டுக்கணும், பாஹ்யம் வஸ்து மாயோபகிருத்தம். எனக்கு பிறப்பு இல்லை, நான் பிறக்கல. பிரவருத்தா, பிறந்து வளர்ந்தவனும் இல்லை, வளர்ச்சியும் எனக்கு கிடையாது. நஷ்டா, எனக்கு விநாசம் கிடையாது. இப்ப சொன்னது எல்லாம் தேகத்தை சேர்ந்தது. தேகம் பிறக்கும், தேகம் வளரும், தேகம் அழியும். தேகஸ்யோக்தா பிராகிருதா சர்வ தர்மா. இதேதான் ஒண்ணு 3 உதாரணமா காமிச்சேன். இதை தவிர ஏகப்பட்டது தர்மங்கள். ஆனா அந்த தர்மங்கள் எதுவுமே என்னை சேர்ந்தது கிடையாது. என்ன சேர்ந்தது? அது எல்லாம் பிராகிருதம், பிரகிருத்திலேருந்து வந்த இந்த தர்மங்கள் எதுவும் என்னை தொடாது. மத்தோ நானிய கிஞ்சிதத்ராஸ்தி விஸ்வம் சத்தியம். என்னை காட்டிலும் வேறானதாக இந்த உலகம் சத்தியம் இல்லவே இல்லை. நான் தான் ஒரு சத்தியம், என்னுடைய சொரூபம் தான் சத்தியமே தவிர இதை விட்டுட்டு இந்த உலகத்துல ஏதாவது சத்தியம் இருக்கான்னு கேட்டா இது எதுவும் சத்தியம் இல்லை. அப்ப பாஹ்யம் வஸ்து மாயோபகிருத்தம், மாயையால தெரிகிறது, வாஸ்தவமா இல்லை. மாயையால தெரியக்கூடியதுதான் இந்த உலகமே தவிர அது வாஸ்தவம் கிடையாது. குரோச்சரண சேவாயாக அந்நியத்திர கிருத கிருத்தியதாம் ஆத்மானுபவ சித்திஞ்ச அபஷ்யன் அன்வைஷ்ட தன்குரும். அவர் யோஜனை பண்ணார், இந்த ஆத்மானுபவமானது வரணுமானால், இப்பேற்பட்ட ஒரு ஆத்மானுபவம் ஏற்படணுமானால் அதுக்கு வேற வழியே இல்லை. குரு சரண சேவா, இதுதான் வழி. குருவை ஆராதிக்கணும். அவர் ஆராதிச்சாதான் ஆத்மானுபவம், ஆத்மானுபவம் வந்தாதான் இவன் ஜீவனம் சஃலம் கிருத்தகிருத்தியன் ஆவான். இனிமேல் செய்ய வேண்டியது இல்லை. கிருத்தகிருத்தியன்னா எல்லாம் பண்ணி முடிச்சாது, நம்ம வாக்குறது பண்றதுக்கு ஒன்றும் பாக்கி இல்லை. யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்ய ஜாதவியம் அவசிஷியதே, தெரிஞ்சுக்க வேண்டியதும் ஒன்றும் பாக்கி இருக்காது. அதுக்கப்புறம் கிருத்தன கர்ம கிருத்து அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கறது இல்லை. அவன் எல்லா காரியம் பண்ணிட்டான், பண்றதுக்கு ஒன்றும் பாக்கி இல்லை. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. யாரு? தியானி. ஒன்றும் பண்ணாத தியானி, அவன் தான் எல்லாம் பண்ணினோம், அவன் தான் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த விதத்திலே இந்த அனுபவம் நமக்கு வரணும்னு சொன்னா குருவுடைய அந்த பாத சேவையானது பண்ணலைன்னா இந்த கிருத்தகிருத்தத்தை வராது. ஆத்மாவும் அப்படிங்கிறத இவர் அறிந்தார், தெரிஞ்சிருந்தார். கிருத்தகிருத்தியதாம் ஆத்மானுபவ சித்திஞ்ச அபஷ்யன், குருவிடத்திலேருந்து வந்தா தான் இது நமக்கு கிடைக்கும்.
அப்படி இல்லைன்னா இது நமக்கு கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், குருவை தேடி போகணும் அப்படின்னு சொல்லி அன்வைஷ்டர் தம் குரும், ஒரு நல்ல குருவை தேடி சங்கரர் கிளம்பி போனார். அப்புறம் ஒரு மங்கள ஸ்லோகமாக போட்டிருக்கார். சங்காரூபேண மச்சித்தம் பங்கீகிருத்தம் அபூத்யயா சா மாயா கிங்கரீயஸ்ய சங்கராச்சாரியம் ஆசிரியை. என்னுடைய சித்தத்துல எப்போதும் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தது. சங்கான சந்தேகம். இந்த சந்தேகம்ங்கிறது எப்படி வருதுன்னா இந்த மாயையால தான். மாயையால எனக்கு சந்தேகம் வருது. அஜானம், மாயை, அவித்யா, இதுதான் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. சந்தேகத்தை ஏற்படுத்தி என்னுடைய சித்தத்தை அது என்ன பண்ணிருக்குன்னா ஷேரா ஆக்கி வச்சிருக்கேன். பங்கி கிருத்தம் அபூத்யா, ஒரே ஷேர், சுத்தமாவே இல்லை. சித்தத்தை அவ்வளோ அசுத்தி பண்ணி வச்சிருக்கு. ஒரே ஷேரா பண்ணி வச்சிருக்கு. ஷேர் தான் தெரியுமா, ஒரே அந்த நதியில் இந்த மண்ணு கண்ணு எல்லாம் அந்த மாதிரி அழுக்கு பண்ணி வச்சிருக்கு. அதனால அதை இப்பேற்பட்ட என்னுடைய சித்தத்தை ஷேர் ஆக்கினது எது அப்படின்னு கேட்டா மாயா. அந்த மாயையானது எஸ்ய கிங்கரி, இந்த சங்கரருக்கு அடிமை. கிங்கரி அது அவருக்கு அடங்கி இருக்கு. கிங்கரி எஸ்ய சாமாயா அப்படின்னு சொல்லுவா. சாமாயா கிங்கரி எஸ்ய சங்கராச்சாரியம் ஆசிரியை. அந்த சங்கராச்சாரியரை நான் சரணம் பண்ணி அடைகிறேன், அது அவரை ஆசிரியிக்கிறேன் அப்படின்னா அவரை சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு. இதோட இந்த 8வது ஆஸ்வாதங்கிறது பூர்த்தியாக இதோட